இதை பார்த்தாலே ஒரு வசதி பாடு. இந்த பாதையாக சென்றால் அந்த காட்டு பங்களாவை எடுத்து விடலாம். ஆடி பாடிக்கிட்டு போகலாம். சென்று நீரை வெட்டி ஒருவரை இந்த காட்டு பங்களாவையும் பங்களாவோட பெட்டியும் சர்வ ஜாகிரதையா பாத்துக்கணும். எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, காலம் தாமதம் ஆனாலும் சரி, குருநாதருக்காகவே ஆரம்பத்தை துவக்க வேண்டும் என்றால் தடாகத்திற்கு சென்று கொண்டிருக்க நீராடுவதற்காக சிஷியனோ காவலில் இருக்கின்றான். காட்டு பங்களாவையும் பங்காளிக்க பெட்டியையும் பாதுகாக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றேன். ஆனால் பெட்டிக்குள் இருப்பது என்னவென்று தெரிந்தால் அவன் காவலில் இருப்பானா? இருக்கவே மாட்டான். சரி சரி, புறப்படுகின்றேன். தடாகத்திற்கு நீராடுவதற்காக வருகின்றேன். இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குது கேட்டா தெரிவிக்க மாட்டேங்கிறார். கேட்கும் போதெல்லாம் வரும்போது தெரிவிக்க சொல்ல குருநாதர். இன்று குருநாதர் வந்த உடனே இந்த பெட்டிக்குள்ள என்னதான் இருக்குது கேட்டு அறிந்த பின்புதான் குருநாதர் கிட்டே பேசணும். குருநாதா சீக்கிரம் வாங்க குருநாதா. சென்று நீராடி விட்டேன். காட்டு பங்களாவிற்கு செல்ல வேண்டும். சென்ற குருவாகப்பட்டவர் வரவில்லை என்று எனக்காக வழிமேல் பிடிவத்து. சரி சரி, சென்று பூஜை துவக்க வேண்டும். வருகின்றேன். ஜெய்
பாக்கலையா நீங்க? பார்க்கலடி. பின்னாடி திரும்பி பாருங்கடி. அக்கா இதுவா இந்த காட்டு பங்களா? பார்க்கவே ரொம்ப பெருசா இருக்குடி அனிதா. ஏடி பொண்ணு என்ன வெளியிருந்து பார்க்கும் போது இவ்வளவு பிரம்மாண்டமாக தெரிகிறது. இன்னும் அதுக்கு உள்ள போய் பார்த்தா அது எப்படி இருக்கும்? வாங்கடி போகலாம். ஐயோ, ஒரே புகமட்டமா இருக்குடி, இருலோகமா இருக்கு. எனக்கு மூச்சு அடிக்குது பொண்ணு. காத்து கூட வரலீங்க. மூச்சு அடிக்குதா? ஆமாண்டி அனிதா. பாய் பாய் அந்த கத்துப்பாங்க அப்படின்னா மூச்சு அடிக்குது. அனிதா என்னடி சத்தம்? என்னமோ சத்தம் கேட்குது பொண்ணு. என்னடி சத்தம் அது? ஏண்டி இந்த சத்தத்தை பார்த்து நீங்க பயப்படாதீங்கடி பொண்ணு. இதுவாப்பா எடுத்த பங்களா. இது போல சத்தம் கேட்கதாண்டி செய்யும். அது மட்டும் தானே பக்கத்துல பார்த்தா என் கரும்பு தோட்டம். அந்த கரும்பு தோட்டத்துல கொள்ளநரி கத்துற சத்தமா இருக்குடி. அதுக்கெல்லாம் பயந்தா எப்படி நீங்க? அந்த கொள்ளநரி கூட இந்த நேரத்துக்கு கத்தணும். அக்கா அதெல்லாம் விடு. நம்ம வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. வீட்டுல அம்மாக்கு தெரிஞ்ச திட்டுவாங்க. அது யாரு அவன்? போலாம் போலாம் வாடி வாடி சொல்லிவிட்டேன். இப்ப உள்ள வந்தோட போலான்றீங்க. எங்கடி போற போற? வீட்டுக்கு போலாம் வாடி. அடி கேவுடியா? ஏய் என்னடி கேக்குறேன்? நீ அசிவாசி கூட திட்டிக்க. அதனால அதனால எனக்கு தேவையில்லை. ஏண்டி அவ கூப்பிட்டா கூட்டிக்கிட்டு போட்டு நாம போனாதானே இவ்வளவு தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போய் பார்க்கலாம். என்னடி இது அதிசயமா இருக்குது பொண்ணு? ஏண்டி இந்த காட்டு பகல உள்ள ஆள் நடமாட்டமே இருக்காதுன்னு பார்த்தா பெட்டிக்கு பார்த்தாயா மாலை போட்டு பூஜை பண்ணி வச்சிருக்காங்க. என்னடி பெட்டியா இருக்குது பொண்ணு? சும்மா பாத்துக்கிறாங்கடி. அதுல பொருட்கள் இருக்குமாடி? பொன்பொருள் இருக்குமா? பொன் பொருள் மட்டும் இல்லடி, அந்த பெட்டிக்குள்ள கட்டு கட்டா பணம் கூட இருக்கலாம்டி. பணமா? பணம்னு சொன்னா போனங்கிற வாய் திறக்கணும் சொல்லுவாங்க. அப்படி திறக்கிறல வாய். அனிதா அனிதா என்னடி ஆச்சு உனக்கு? பண்றத பார்த்து ஏண்டி இவ பணம்னு சொன்ன உடனே என் பாதி உயிர் இங்கேயே போயிடுச்சுடி. இத பாருங்கடி, யாராவது வருவதற்குள்ளாக அந்த பெட்டி எடுத்துக்கிட்டு போகணும். யாருன்னா தலைமை அவசரத்துல பெட்டி தூக்கி வந்து விட்டோம். இந்த பெட்டியோட கூட்டு பார்த்தா எம்மா பரிசுக்கு இவ்வளோ பெருசா ஏண்டி அதற்குதான் நான் வீட்டுல இருந்து வரப்பே எத்தனை ஆமாண்டி அந்த ஆயுதத்தை பாக்குறீங்களா? இத பாருடி என் வண்ணா குடிச்சு விட்டு ராங்கா பேசனா தங்குன மண்ணில் அடிக்க வேண்டியது. எப்படி போற வெயில மாங்காய் மரத்துல மாங்காய் அடிச்சு இதுல உடச்சி சாப்பிடலாம். வந்துருச்சு
மாட்டி ஏய், கட்டி துறக்கிறேன் பாருங்க.
பார்த்தாடா இந்த 5 பெண்களால் பெட்டிய திறக்கப்பட்டு வெளியே வந்துட்டா. என்னை கொன்றவனை ஒருவரை கூட கொல்லாவிட மாட்டேன். என்னை கொன்றவன் அனைவரும் மணிமணி நாட்டில் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. வாழ விடுவேனா? விடவே மாட்டேன். இப்போ போறேன். அந்த மணிமணி நாடு குருநாதர் இன்னும் வரவில்லை. சரி, அவர் வரும் வரை இந்த காட்டு பங்களாவையும் பங்களாவோட பெட்டியும் சர்வ ஜாகிரதையா பாத்துக்கணும். உறக்கத்தை பார்த்தாயா மூதேவி? உனக்கு எல்லோரும் படுத்துக் கொண்டுதான் உறங்குவார்கள். மூதேவி நின்று கொண்டே உறங்கிக் கொண்டிருக்கிறார். உப்பு மந்த இல்ல கல்லு மந்த. உப்பு மந்த இதானி காவலருக்கு லட்சணமா? நீங்க சொன்ன பிரகாரம் இந்த காட்டு பங்களாவையும் பங்களாவோட பெட்டியும் சர்வ ஜாகிரதையா 3 நாள் திறக்காம காவல் இருக்கேன். அப்படியா? பூஜைக்கு நான் ஏற்பாடு பெட்டிய காவலில் இருந்தது யாரு? அப்படி இருக்கும் பொழுது பெட்டியை களவாடி சென்றவர் யார் என்பது உனக்கு தெரியாதா? தெரியலையே குருநாதா. சரி, தேடி கண்டுபிடி. குருநாதா, இந்த பக்கம் பாத்தீங்களா 3 கன்னி பெண்கள் எங்க போய் கிடக்குறாங்க? குருநாதா, இந்த பக்கம் பாத்தீங்களா 2 கன்னி பெண்கள் இறந்து போயிருக்காங்க. ஆக 5 பெண்கள் இறந்து போயிருக்காங்க. குருநாதா, ஏய், இந்த 5 பெண்களுமே பெட்டிக்குள் பொண்ணோ பொருளோ பணமோ இருக்கும் என்று திறந்திருக்கிறார்கள். ஆமா, மாய மோகினியாகப்பட்டது வெளியே வந்து 5 பெண்களை கொண்டு விட்டார். ஐயோ, அந்த மாய மோகினி மீண்டும் நான் பெட்டிக்குள் அடைக்க வேண்டும் என்றால் உடனே இமாச்சலம் சென்று பரமனை கோரி கடும் தவம் செய்து அவனிடத்தில் பல வரங்களை பெற்றால்தான் அந்த மாய மோகினி நான் மீண்டும் பெட்டிக்குள் அடைக்க முடியும். வருகின்றேன் இமாச்சலம். பூதேவி எதற்காக போகும்போது அடைக்கிறாய்? அந்த பெட்டியில மோகினி எடுத்துக்கணும். ஏன் குருநாதா சொல்லவே இல்லை? பெட்டிக்குள் மோகினி அடைத்து வைத்திருக்க தெரிந்திருந்தால் நீ காவலில் இருந்திருப்பாய். இருந்திருக்க மாட்டேன். இருந்திருக்கவே மாட்டாய். சரி, நான் வருகின்றேன். இல்ல குருநாதா, என்னடா சின்ன சந்தேகம். என்ன சந்தேகம்? பெட்டிக்குள் மோகினி சொன்னீங்களே, பெட்டிக்குள் அடித்த மோகினி யார்? அந்த மோகினி யார்? அந்த மோகன் என்ற விவரம் வேண்டும் சொல்வதை அமைதியாக கேட்கிறேன். சுமார் 60 ஆண்டுகளுக்கு முன்பதாக சரி, அப்படி ஆட்சி செய்து வரும் நேரத்தில் அன்று நாள் Bueno,
போதிலும் பொன்னாடாக விளங்கக்கூடிய இந்த மணிபுரி நாட்டில் மார்த்தாண்ட மன்னனுக்கு இளைய மகனாக பிறந்து ராகவன் என பெயர் வைத்து நல்ல முறையில் வாழ்ந்து வருகிறேன். எனக்கு இருப்பது ஒரே அண்ணன், அவர் பெயர் ராஜா. சின்னஞ்சிறு வயதில் அயல்நாடு படிப்பதற்காக சென்றவர் இன்று தாயக வருவதாக லிகிதம் வந்திருக்கு. அவருக்கு உண்டான வரவேற்பை கொடுக்க வேண்டும். அண்ணா அச்சத்தை நீக்கி அயராது பாடுபடும் இச்சத்து வாய் மக்கள் போரிலே சென்று புறமுதுகை காட்டி திரும்ப ஓடுவதை விட போரிலே வீர மரணம் அடைவது சரி என்று என் மாத்திரம் எனப்பிய என் தாய் திருநாடு. நானோ இந்த மணிபுரி நாட்டு ஆளக்கூடிய மன்னனுக்கு மூத்த மகனாக பிறந்து ராஜா என பெயரோடு சீர சிறப்பாடு வாங்கி வருகிறேன். நானோ சின்ன சிறு வயதிலே அயல் நாடு சென்றேன். அனைத்து பட்ட படிப்பெல்லாம் முடித்துவிட்டு இன்றுதான் தாய்நாடு திரும்புகிறேன். ஆமாம், என்னை வரவேற்க யாரும் வரவில்லையே. எப்படி இருக்கீங்க? நான் நன்றாக இருக்கேன். அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன்பா. அண்ணா அயல்நாட்டு படிப்பதற்காக சென்றீங்க. அயல்நாட்டில் உள்ள அனைத்து பட்ட படிப்புகளை சிறப்பாக தம்பி, அயல்நாடு சென்று அனைத்து பட்ட படிப்பும் வெகு சிறப்பாக முடிச்சுட்டா எந்த ஒரு குறையும் இல்லை. அண்ணன் வர நல்லா முடிவு இருக்காங்கண்ணா. அது மட்டும் கிடையாது, என் மனதிலே நீண்ட நாட்களாக ஒரு சந்தேகம். தம்பி, உனக்கு ஒரு சந்தேகமா? உண்மைதானே? என்ன சந்தேகம்? என்ன சந்தேகமா? இப்போது நம் மணிபுரி நாட்டில் நம் தந்தை சீரோட சிறப்போடும் ஆட்சி செய்து வருகிறார். ஒரு நேரத்தில் அவர் நம்மை விட்டு பிரிந்து விட்டால் இந்நாட்டை எப்படி அரசாட்சி செய்கிறார்? ஒரு நேரத்தில் அவன் நம்ம விட்டு பிரிந்து விட்டால் இந்த மணிபுரி நாட்டை எப்படி அண்ணா அரசாட்சி செய்வது கேட்கிறாயா? தம்பி, நாட்டு மக்களுக்கு ஒரு குறை என்றால் அதை கொற்றால் தான் சாரம். ஆகையாலே நம்ம நாட்டு மக்களை எப்படி பாதுகாக்க வேண்டியது? எப்படி அண்ணா? நம்ம நாட்டு மக்களை கண் இமை காப்பது போல் காக்க வேண்டும். எப்படி தம்பி?
பல ஆண்டுகளானது. உண்மைதான் அண்ணா. இருந்தாலும் சின்னஞ்சிறு வயதில் அயல்நாடு இப்பதான் தாய்நாடு திரும்பி வந்திருக்கீங்க. உன்னுடைய வருகைக்காக அரண்மனை தாய் தந்தை இன்னவரை காத்துக் கொண்டிருக்காங்க. நீங்க உடனே சென்று தாய் தந்தை பாருங்க. நானும் சின்ன சிறு வயதில் அயல்நாடு சென்றவன். பட்டப்படிப்பெல்லாம் முடித்துவிட்டு இப்பதான் தாய்நாடு திரும்பி எனக்காக நம்முடைய அரண்மனையிலே தாய் தந்தை காத்துக் கொண்டிருக்காங்களா? உண்மைதான் அண்ணா. நம்முடைய தாய் தந்தை காட்டுவது முன்பதாக எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குடா. உனக்கென்று முக்கியமான வேலை இருக்கா? அது எந்த வேலை தான் நான் செஞ்சுட்டு வருகிறேன். தாய் தந்தை பாருங்க. என்ன வார்த்தை சொல்றேன்? என்னன்னா அந்த முக்கியமான வேலை நீ செய்ய போறியா? நான் செய்யறேனா? சொல்லுங்க பெரியவர் பழமொழி என்னன்னு தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். படைக்கு அஞ்சான். அதாவது ஒரு முக்கியமான வேலை சொன்னவனே அண்ணா அந்த முக்கியமான வேலையை நான் செய்யணும்னு சொல்றியா? ஆமாண்ணா. ராகவா அந்த முக்கியமான வேலையை தம்பி நீ செய்யணுமா இருக்காது? அண்ணா நான் தான் செய்யண்டா. அண்ணா நான் சொல்றேன் நான் செய்யணும். நான் சொல்றேன். அட உடுப்பா ஷர்ட் உடுப்பா அனுப்ப போட்டேன் சொல்லி கொடுக்கலாம் கூட அவனால முடியும் நான் வரட்டா நான் யாரு? படித்தவன் பண்புள்ளவன் பல நாடு சென்றவன். டேய் அந்த முக்கியமான வேலையை அண்ணன் நான் பார்த்து வரேன். நான் வந்த விஷயத்தை முடிச்சதா போய் அம்மாவோட சொல்லி உலகிறேன். அப்படியே கட்டினா இருக்கணும் தம்பி. ஒரு முக்கியமான வேலை சொன்னேன் அண்ணா. அந்த முக்கியமான வேலையை நான் செய்யணும்னு அவ சொல்றான். அதாவது முக்கியமான வேலை சொன்னேன் என்ன தெரியுமா? நானும் சின்ன சிறு வயதுல இருந்து ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ரோஜா என்ற பெண்ணை நான் உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன். அந்த வேலை அவன் செய்ய போறான். என்னோட தாய் தந்தை பார்த்து போய் என் அருமை காதலி ரோஜா பார்த்துட்டு தான் இருக்கு. என் அப்பாவே பார்க்கணும் ரோஜா. ரோஜா என்று பெயர் பெற்று எவ்வித குறையில்லாமல் சிறப்பான வயது வருகின்றேன். இருந்தாலும் நானே சின்னஞ்சிறு வயது முதல் இன்று வரை ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்து வருகின்றேன். அவர் அயல்நாடு சென்று பட்டப்படிப்பை முடித்துவிட்டு தாயகம் திரும்பதாக லிகித்து வந்திருக்கிறது. என்னுடைய ஆசை காதல் அன்பின் காதலர் ராஜாவை பார்க்க வேண்டும் அல்லவா?
அயல்நாடு சென்று அத்தர் எப்போது வருவாரோ என்று மனையாக்கத்தோடு காத்து கொடுத்தாயா? ஆமாங்க. என் மனசு இந்த மண்ணில் உயிர் வைப்பதற்கு காரணமே நீங்க தான். எப்படி நீங்க இடப்பிடமாக தாங்க இருப்பேன். அப்படியா? ஆமா. அயல்நாட்டு சென்று பட்டுப்படி முடித்துவிட்டு எப்பொழுது தாழ திரும்பி என்னை பார்த்து வரைவில் வழிமுறையில் வச்சு காத்து விடுங்க. அப்படியா? இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. இருந்தாலும் உங்களை யாருக்கு நீங்க சொல்லும் பொழுது அதாவது ஆமா உன் மனசுல என் மீது ஆசை வச்சு நான் பார்க்க வேணும். நான் சொன்னதான் உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. சொல்ல விட்டா உங்களுக்கு தெரியாதா? அதிகமா தெரியும். இருந்தாலும் முன்பு இருந்தவரை இப்ப எந்த அளவுக்கு பாசம் வச்சுன்னா பார்க்கணும். சொல்லவா? சொல்லு. அத்தான் காலையில் புவிரிக்க அந்தமான் பிடிக்க இந்த மங்கி உங்களுக்கே சொல்லுங்கள். கண்கள் கிடைக்கும் அழகு முன்னிருந்த தூக்களை கிடைக்கும் காத்திருந்ததை காதலி கிடைக்கும் பணிகள் புத்தமாக வெளியெடுத்து விடு. இளம் குமாரா அயல்நாடு சென்று அப்தர் எப்போது வருவாரோ என்று மனையாக்கத்தோடு காத்து வருந்தேன். என் கூட பேசுறேன், பாடுறேன், நல்லா ஆடுறேன். இருந்தாலும் சந்தோஷம் இருப்பது உன் உதிர சொல்றதை தவிர என் உள்ள மனசு சொல்லவில்லையே. உள்ள மனசு சொல்லவில்லையே. கையில பார்த்து வர அதாவது இதற்கு காரணம் கூட படிக்கிற பசங்களா? ஏன் கூட படிக்கிற பசங்க கேவலமா பேசுறாங்க? எதற்காக கேவலமா பேசுறாங்கன்னா
ஏண்டி ரோஜா ரோஜா நீயும் சாதாரண ஏழை குடும்பத்தில் பெண்கள் பிறந்தவள் நீ காதல் வரும் நாட்டிய கலவரசன் உண்மைதான். ஒண்ணு இல்லாத பசங்களே தைய தக்கன குறிக்கிறானுங்க ஆட்டமா வர்றானுங்க ஒட்டமா வர்றானுங்க ஸ்டைல கட்டணுங்க விதிய கட்டணுங்க மறைக்கிறானுங்க மனசுல ஆசையை வளர்த்துறானுங்க காதல் என்ற பெயரில் வயிற்றுல லோடி ஏத்துட்டு ஏமாத்திட்டு போயிடுறானுங்கடி அவனா அப்படி இப்படிதான் கேள்விப்பட்டு அவங்கிட்ட கொஞ்சம் உஷாராவே இருந்து பயம் கொடுத்துட்டாளுங்க அதுல இருந்து மனசுக்குள்ள என்னவோ ஒரு பதட்டமா பயமா இருக்குது ரோஜா ஊர்வலத்துல 1000 பேர் 1000 பேசுங்க அதெல்லாம் யாடி நம்புற ஏன் நம்புற ஏண்டி எனக்கு நினைத்த நாள் முதலா ஏன் மனசு ஒண்ணுதான் நினைச்சு ரோஜா அதாவது வாழ்ந்தாலும் உன்னோர்தான் நான் செத்தாலும் உன்னோர்தான் நான் சத்தி செய்து விட்டேன் நீ சத்தி செய்து அந்த சத்தியத்தை நான் மறக்க மாட்டேன் நீ மறக்காத போதும் அதாவது கூட படி பசங்க சொன்னா பத்தியா இந்த காலத்துக்கு ஆம்பளை நான் பாத்துனேன் ஆமா இந்த காலத்து ஆம்பளை நம்ம சொன்னா பத்தியா அது சொன்னதான் உண்மையா எனக்கு இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க என் தலையில இடியே விழுந்தது போல இருக்குதுங்க ஏங்க அது அப்பவே சொல்லக்கூடாதா வீட்டுத்தனமா என்ன பார்க்க வரும் பொழுது வீட்டுக்கு வாங்கண்ணா என்னங்க காணத்துக்கு வா காணத்துக்கு தான் யாருக்கும் தெரியாம சந்திகளை சொல்லிட்டு அடிக்கடி காணத்துக்கு வந்து திருட்டுத்தனமா பார்த்துட்டு போகும் பொழுது நீங்க தானே கட்டிக்க போறீங்க என் கழுத்துல நீங்க தானே தாலி கட்ட போறீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என் மனசை பறி கொடுத்தது எல்லாமே என் கருப்பையும் கொடுத்து நான் பறி கொடுத்தேனே அதுக்கு பலன் இல்லைனா என்னப்பா ஏன்டா பைய தள்ளி விட்டுக்கியா மயக்கம் போச்சாளா என்ன மச்சான் எது கிடையாது என்ன ரோஜா ரோஜா எது மயக்க மாட்டேங்கிறா சைலண்ட் சைலண்ட் எனக்கு கேரா இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன வச்சுடுங்க எனக்கு புள்ளிப்பா மாங்காய் சாப்பிடணும் போல சாப்பிட சுருக்காடு தான் போனோம் எனக்கு அடுப்பு கறி போல போல இருக்குதுங்க டேட்டு வேற தள்ளி போயிருக்குதுங்க சந்தோஷம் செய்தாண்டியா நான் கன்சீவா இருக்கிறதுனால பயமா இருக்குதுங்க என்னவோ பண்ணிட்டுக்கிறான் குழந்தை பையன் நீங்க வேற இருக்கும் எந்த விதமான சம்பந்தமான கிடையாது மத்தாமரை பழத்தான் நானும் சொல்ல வருத்தேன் எனக்கு என்னவோ ஒரு மாதிரி இருக்குதுங்க எதுவாக இருந்தாலும் இப்பவே சொல்லிடுங்க ஒரு மாசம் தான் ஆகுது நான் பாசம் பண்ணிட்டு இதே ஊர்ல எனக்கு ஏத்த மாதிரி எந்த அமல் பசங்களை பாசம் ஆமா ஆமா எதா இருந்தாலும் இப்பவே சொல்லிடு ரோஜா இந்த காலத்து ஆம்பளை நான் பார்த்தா சொன்னேன் எல்லா ஆம்பளையும் வந்து கெட்டவும் கிடையாது அது நல்லவங்களா இருக்காது இல்லையா அதை நான் வருவேன் அதாவது ரோஜா ஊர் உலகத்துல யாரும் பேசக்கூடாதுன்னா அது ஒரே வழி என்ன வச்சிருமா உன் கழுத்துல தாது கட்டினா யாருமே இதை பேச மாட்டாங்க இப்போது அரண்மனைக்கு போயிட்டு என் அப்பா அம்மா பார்த்து நம்ம காதல் எடுத்து சொல்றேன் என் தாய் தந்தை சமத்தோடு வந்து சத்தியமா கழுத்துல தாலி கட்டுறாங்க அது மாதிரி என் மாமனுக்காக காத்துரு உன் நம்பிக்கை எனக்கு வீண் போவாது வாழ்க்கை எல்லாமே சோத்து பண்ணு பாட அயல்நாட்டுக்கு சென்று பட்டப்படிப்பு முடித்துவிட்டு தாயக திருமணவரி தாய் தந்தை கூட பார்க்காம காதலி என்ன பார்க்க ஓட்டோட்டமா ரொம்ப சந்தோஷமா இருந்து சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாரு அரண்மனைக்கு சென்று தாய் தந்திர சம்மதம் வாங்கி கொண்டு மாலை கழுத்துமா வர ரோஜா என்று என்னுடைய கருத்தில் சத்தியம் செய்து கொடுத்து சென்றவர் என்னுடைய ஆசை காதல் அன்பு காதல் என்ன தேடி வர வரைக்கும் அவருக்காக வடிமொழி வைத்து காத்து கொடுக்கலாம்